சமீபத்தில் 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஆடியன்ஸ் வந்து ஸ்லோவாக போகுது, லேக் அடிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கேஜாக கொண்டு போகல. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. படத்தில் வரக்கூடிய ஒரு சில தேவையில்லாத காட்சிகளை நீக்கி படத்தோட டூரேஷனும் ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுக்காம இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்டோட ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிச்சைக்காரங்க அப்படின்றதுக்காக இவங்க வைக்கப்பட்ட சேட் ஆஃப் லவ்வுடைய ஒரு காட்சி வந்து படமா பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஆனால் ரியாலிட்டியா பார்க்கும்போது இது சாத்தியமில்லாத செயலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுஷ், கர்ணன், அசுரன், இன்னும் வெற்றிமாறனுடைய படங்கள்லாம் எப்படி வந்து அவர் பிளே பண்ணுவாரோ அதே மாதிரியே ஆக சிறந்த ஒரு கதையில வந்து இவர் நடிச்சிருக்காரு. இவர் பிளே பண்றக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மட்டும் லிப் மூமெண்ட் வந்து தெலுங்குல ஒரு பேசுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும்.